நாம் பேச இருக்கும் தலைப்பு ராமர் இருக்கும் இடம் அயோத்தி. அயோத்தி மாநகரத்தில் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணோன்னா அந்த நாடே கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ராமரோட பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக ராணி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கைகேயியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் கைகேயோட வேலைக்காரியாக இருக்க கூனி மட்டும் இதை பொறுக்க முடியாமல் கைகேயிட்ட போய் சொல்கிறாங்க, நீ உன் பையனெல்லாம் நாடால் சொல்லணும், நீ எப்படி அவங்க ராமனுக்கு போய் இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் விஷத்தை கலக்குறாங்க. உடனே கைகேயும் மனசு மாதிரி தசரதிட்ட 2 வரம் கேட்குறாங்க. எனக்கு என் மகன் பரதன் நாடாளணும், ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேட்குறாங்க. அதை கேட்ட தசரத மகாராஜா மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. அவரால் அதை தாங்கிக்கவே முடியலை. இதை கேள்விப்பட்ட ராமர் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் போகிறேன், அப்பா சொன்னா என்ன, எனக்கு அம்மா சொன்னானே, யார் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலே நான் கேட்பேம்மான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி சரி போகிறேன்னு முடிவு பண்ணுறாரு. இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மணன் நானும் உங்கள் கூட தான் வருவேங்கிறாரு. ஆனால் அவர் வேண்டாம், நீ பரதனுக்கு துணையாக என் நாடால் இருக்கு அவனுக்கு துணையாக இருன்னு சொல்கிறாரு. இல்லை, உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால சரின்னு சொல்லி லக்ஷ்மணனை கூட்டிகிட்டு போகிறாரு. இதை சுமித்திரைகிட்ட போய் அவங்க விடை பெறும்போது சுமித்திரை சொல்கிறாங்க, நீ ராமனுக்கு தம்பியா இல்லை, அவனுக்கு சேவகனாக நீ போகணும். ஏன்னா காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கும், அவங்கள்ட்ட பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு, ராமருக்கு சேவகனா நீ இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சீதைகிட்ட போய் விட பெறும்போது சீதை இதை கேள்விப்பட்டு அவங்க ஏற்கனவே காட்டுக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக நிற்கிறாங்க. அவர் ராமர் இல்லை வேண்டாம், காடு பெருங்காடு, அங்கே நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கும், இங்கே இருக்க மாதிரி உன்னால் சொகுசாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சீதை சொல்லிடுறாங்க, உங்கள் பிரிவை விடவா எனக்கு காடு கொடுமையாக இருக்க போகுது, நான் நீங்கள் இருக்க இடத்துல தான் நான் இருப்பேன், நீங்கள் இருக்க இடம் தான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க கூட வருவேன்னு சொல்லிடுறாங்க. தசரத மகாராஜா அதை கேட்டு இவ்வளோ பெரிய நாட்டை விட்டு நீ போகணும்னு முடிவு பண்ணுற, வளமான நகரத்தை விட்டு காடுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ முடிவு பண்ணிட்ட, நான் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் ராமரோட பிரிவை தாங்க முடியாமல் கருவில் இருக்க குழந்தை கூட அழுகுது. அப்போ மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவரை அந்த நாடே கண்ணீரில் மூழ்கிடுது. இது பரதன் அப்போதைக்கு அயோத்தியில் இல்லாமல் வெளியூரில் இருக்கார். இவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போன கொஞ்சம் பரதன் அயோத்திக்கு வர்றாரு. அயோத்திக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அடுத்த நிமிஷம் நேராக அவர் ராமர் இருக்க காட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போனால் அங்கே நந்தி கிராமம்னு ஒரு இடத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் தங்கியிருக்காங்க. பரதன் போனோன்னே லக்ஷ்மணன் இவன் போருக்கு தான் வர்றான்னு நினச்சி லக்ஷ்மணன் போருக்கு தயாராகிறான். ஆனால் ராமன் நீ அவசரப்படாத, இல்லை பரதன் எதுக்கு வர்றான்னு தெரியாமல் நீ ஏன் அவசரப்படுறேன்னு பொறுமையாருன்னு சொல்லிட்டு பரதன்கிட்ட பேசுகிறாரு. அவர் நீங்கள் தான் நாடாளணும், நான் எப்படி இந்த இடத்துல போய் உங்கள் சீட்டு இதில் போய் நான் எப்படி உட்கார முடியும் சிம்மாசனத்தில், என்னால் முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் ராமர் சொல்கிறாரு, அப்போ நான் தானே இப்போ ராஜா, இப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்துல நீ தான் போய் இருந்து எனக்கு பதிலாக நீ நாடாளணும், நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் இல்லை, நீங்கள் இருக்க இடம் தான் எனக்கு அயோத்தி, அதனால் நான் இங்கேயே உங்களோட பாதகையை கொடுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி அங்கேயே அரியாசனத்தை கொண்டாட சொல்லி அந்த இடத்துலையே அவர் அரியாசனத்தில் பாதகையை வச்சு வணங்கி ராமர் இருக்க இடம் தான் அயோத்தி, அதனால் இங்கேருந்தே நான் அரசாளுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்தே அரசாடுறாரு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய் ஸ்ரீராம்.